இந்த துளசி கட்டையில் நல்ல 8 அடி உயரம் வளர்ந்த துளசி மரத்துக்கு நல்ல இவ்வளோ பெரிய கட்டை கிடைக்கும். அதில் நரசிம்மருடைய உருவம் செய்து அதை வழிபட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம் கிடைக்குமா. அஸ்வமேத யாகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் அதில் செய்யப்பட்ட நரசிம்மர் வட இந்தியாவில் நிறைய கிடைக்குது. தென்னிந்தியாவில் துளசி மேலே மக்களுக்கு பக்தி இல்லை, அதனால் அது போனி ஆகிறது இல்லை. வட இந்தியாவில் அவங்களுக்கு அந்த பக்தி இன்னும் இருக்குது. காசியில், பனாரஸில் அங்கெல்லாம் நிறைய கிடைக்குது. அதே மாதிரி பெருமாளுடைய பல்வேறு விக்கிரகங்கள் துளசி கட்டைகளை செய்து விற்கிறார்கள். அடுத்து நீங்கள் நார்த் இந்தியா போனீங்கன்னா அதை வாங்கிட்டு பூஜையில் வைங்க. அப்புறம் இந்த மந்திரம் சொல்லும்போது ஒரு தாமரைக்கொட்டை மணிமாலை வச்சு ஜபிக்கிறோம் இல்லையா. சில பேர் பிளாஸ்டிக்கில் செஞ்சுருக்காங்க. அப்படி இல்லாமல் இந்த துளசிக்கட்டை மணிமாலையில் மந்திரம் ஜபிச்சிங்கன்னா அது 100 மடங்கு பலன் தருமா, அதிகமாக வரும்.